அண்ட் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ நீங்கள் கவலையே படாதீங்க. அந்த குமார் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செந்தில் நம்மளுடைய கதை இவங்கெல்லாம் பயங்கர கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம தங்கச்சியுடைய வாழ்க்கையவே வந்து அவன் அழிச்சான், அவனை நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம யாருன்றது அவனுக்கு ஒரு சரியான பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு இடத்துல அட்டு கட்டிக்கிறாங்க. டே என்னடா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம் பிரச்சனை தான்றாங்க. என் தங்கச்சியுடைய வாழ்க்கையவே அழிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தலான்னு நினச்சேடா, உன்னை சந்தோஷமாக இருக்க தான் நான் விட்டுற வேணான்றாங்க. நாங்கள் யாருன்றதை ஒரு சரியான படத்தை இப்போ நாங்கள் காட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இங்கே பாரு, என்கிட்ட இப்படி மோதிட்டு இருக்காதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாமா, நம்ம யாருன்னு காமிச்சிடலாமா, ஆட்டா கதிரை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமாரை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வழியில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குமார் என்னை விட்டுருங்கன்னு சொன்னாலுமே இதே மாதிரி தானே என் தங்கச்சி கவலைப்பட்டு இருப்பா, அவளை விட வேண்டியதுண்டா, அவளை இந்த அளவுக்கு வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்க, இப்போ உன்னை விட சொன்னா நாங்கள் விடுவோமா என்ன அப்படின்றாங்க. விட முடியாதுடா அப்படின்ட்டு கதர் செந்தில் அப்படின்ட்டு கோவப்பட்டு போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. குமாரை அடிச்சுட்டு நீ தங்கச்சி பக்கம் வந்து அவ்வளோதாண்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போவாங்க. உடம்பு ஃபுல்லாகவே பயங்கரமான காயமாக இருக்கும் குமாருக்கு. காயத்தோட வீட்டுக்கு வராங்க. குமார் அந்த நிலைமையில பார்த்து அவங்களோட ஃபேமிலியே ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.